அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு தம்பி குக்கிங். இந்த பூவுக்கு காலிஃப்ளவர்னு பேர் வந்ததுனால என்னவோ தெரில, பொறிச்சு வச்ச மறு நிமிஷம் எல்லாமே காலி ஆயிருதுங்க. ஆமாம் காய்ஸ், இன்னைக்கு நம்ம காலிஃப்ளவர் பக்கோடா தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பக்கோடா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். இந்த பூவை அவிக்கிறதுக்காண்டி ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் சட்டியை வச்சு தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ பூவை உள்ளே சேர்த்துடலாம். பூவை நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ மசாலாலாம் நம்ம போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு, பச்சரிசி மாவு, காஷ்மீரி சில்லி பவுடர், கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர், இது எல்லாம் போட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சாச்சு. ஸ்டவ்வை ஆன் பண்ணி அடுப்பில் சட்டியை வச்சுட்டு பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடலாம். காலிஃப்ளவரை ஒவ்வொன்றா எண்ணெயில் இறக்கிடலாம். காலிஃப்ளவர் பக்கோடாவோட டேஸ்ட் இன்னும் அதிகமாகிறதுக்காண்டி கருவேப்பிலையை தூவிடலாம். பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். நல்ல கார சாரமாக கருக்கு முறுக்குன்னு காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி காய்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள் அம்மாவுக்கே பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.